ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ அப்படின்ற ஒரு வல்னரபிள் மெஷின் தான் பார்க்க போறோம். எதுலேருந்து நான் ட்ரைஆக்மி பிளாட்ஃபார்ம்லேருந்து. என்னோட யூடியூப் சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ மெஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி வி டூ ஹேவ் அவர் ஓன் டெலகிராம் சேனல். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான லிங்க்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருப்பேன்னு நெனைக்கிறேன். ஸோ இங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ நெறைய பேர் இது பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஐ அம் ஷோயிங் இட். ஸோ இதில வந்து என்னோட LinkedIn, Instagram அப்புறம் ஈவன் Telegram சேனலோட லிங்க்குமே இங்க குடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அ ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சேனலா இருக்கும். இன்னொன்னு வந்து கம்யூனிட்டி ஃபோரம் மாரி இருக்கும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவா உள்ள மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அவங்களோட கேள்விகள் கேட்பாங்க. அப்புறம் இதெல்லாம் வீடியோ போடுங்க. ஸோ இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சில ஃபீட்பேக்ஸ் வந்து குடுப்பாங்க. லைக் வாய்ஸ் நோட்டா ஆர் டெக்ஸ்ட்டா வந்து குடுப்பாங்க. ஸோ அதுதான். ஸோ ஐ கெஸ் இவரு வந்து ஆக்சுவலி ஹெவன் ரெமோங்கிறவரு லாஸ்ட்டா எனக்கு ஒரு சஜஷன் குடுத்திருந்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரைஆக்மிலேருந்து நெறைய வீடியோஸ் இதுவரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம பிளாட்ஃபார்ம்ல. லைக் நம்ப யூடியூப் சேனல்ல. பட் ஸ்டில் லைக் எல்லார்கிட்டயுமே வந்து பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்காது. ஸோ அதனால நீங்க ஃப்ரீ ரூம்ஸ் வந்து போடுங்க. ஃப்ரீ ரூம்ஸ்ல இருக்க சேலஞ்சஸே ஒரு 500க்கு மேல இருக்கும். ஒரு 600 மெஷின்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ அதுலேருந்து வீடியோஸ் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ கண்டிப்பா நான் வந்து இதுக்கப்புறம் நான் பண்ற சீரிஸ் எல்லாமே வந்து அப்படிதான் இருக்கும். ஆ அதுக்கான கிட்டப் லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ இதில போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட கேட்டகரி எத்தன ரூம்ஸ் இருக்குன்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் அ இன்ட்ரோடக்டரி ரூம்ஸ். இப்போ நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா, இன்ட்ரோடக்டரி ரூம்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்புறம் லினக்ஸ் ஃபண்டமெண்டல், விண்டோஸ் ஃபண்டமெண்டல், அப்புறம் பேசிக் ரூம்ஸ்ன்னு இருக்கு. ரெகானசன்ஸ் இருக்கு. ஸ்கிரிப்டிங், நெட்வொர்க்கிங், டூலிங், கண்டெய்னர் செக்யூரிட்டி, கிரிப்டோகிராஃபி அண்ட் ஹேஷஸ். ஸோ ஒரு சைபர் செக்யூரிட்டி அ என்ன சொல்றது? கேண்டிடேட்டா ஒரு சைபர் செக்யூரிட்டி என்தூசியாஸ்ட்டா நீங்க இருக்கீங்க. ஆர் நான் வந்து பேஷனா எடுத்துட்டு என்னோட கரியர் நான் பண்ண போறேன் அப்டின்னா, மெயின்லி இந்த பர்ட்டிகுலர் ரூம்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈவன் இது கேட்டகரி பேஸ்ட் இருக்கிறதுனால, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வெப்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணி வெப் அப்ளிகேஷன் மட்டும் நான் அ கத்துக்க போறேன் ஃபர்ஸ்ட் அப்டின்னா, அதில பார்த்தீங்கன்னா 33 ரூம்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஃப்ரீ தான். விபி சப்ஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. அது மாரி ஆண்ட்ராய்ட்ல வந்து 1 இருக்கு. ஃபாரன்சிக்ஸ்ல வந்து 17 இருக்கு. வைஃபை ஹேக்கிங்ல 1. ஸோ இந்த மாரி நெறையா கேட்டகரீஸ் இருக்கு. நம்ம ஒவ்வொரு டொமைன்ஸ்ல நம்ம பார்த்தோம்ல, கரியர்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு. ஸோ அவங்க யூஸ் பண்ற டூல்ஸ், டெக்னிக்ஸ் அப்புறம் எல்லாமே இதுல வந்து இருக்கு. அது மாரி சிடிஎஃப் இப்ப வந்து நான் வந்து ஒரு சிடிஎஃப் பிளேயரா லைக் இருக்கணும். லைக் நான் சிடிஎஃப்னா என்ன? அத பத்திலாம் கத்துக்கணும். அதுல கலந்துக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க ஈஸி சிடிஎஃப், மீடியம், ஹார்ட், இன்ஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரேங்கிங்ல இருக்கு. ஈஸினா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். மீடியம் சிடிஎஃப், இன்சைன்னா அதோட ஹார்ட விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ மிஸ்க் அப்புறம் ஸ்பெஷல் இவென்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 502 ரூம் இருக்கு. ஸோ இதுலருந்து நீங்க இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் உள்ள வீடியோஸ்ல ஸோ விண்டோஸ் தான் நம்ம பார்க்க போறோம். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி லினக்ஸ பத்தி நெறைய வீடியோஸ் வந்து இங்க அப்லோட் பண்ணிருக்கோம் நம்ம சேனல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பார்த்தீங்கன்னா, எஸ்எம்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது எல்லாமே வந்து லினக்ஸ் பாக்ஸ் தான். அது மாரி வல்னர்சிட்டி, பேசிக் பென் டெஸ்டிங், கேனோபி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் மெஷின்ஸ் தான். கடைசியா நம்ம போட்ட வீடியோ வந்து ஸ்டீல் மவுண்டன். ஸோ அது மட்டும் தான் விண்டோஸ் மெஷின். ஓகேவா? ஸோ இதுல விண்டோஸ்ல உள்ள இந்த கடைசி 4 மெஷின் வந்து நம்ம பண்ண போறோம். ஓகேவா? மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன், ஃபாரன்சிக்ஸ்க்கு அப்புறம் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ இத நம்ம வந்து லேட்டரா பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம அ நெட்வொர்க் பென் டெஸ்டிங்க்கு என்ன தேவையோ, அத மட்டும் நம்ம இதுல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ளூ மெஷின் தான் பார்க்க போறோம். அண்ட் அகைன் தேங்க்ஸ் டூ தி சப்ஸ்கிரைபர். நீங்களுமே வந்து இந்த கம்யூனிட்டில ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க இதுல இருக்க லிங்க் உள்ளார போயிட்டு நம்ம சேட் பண்ணலாம். பிகாஸ் இந்த சேனல் வந்து நான் லைக் ஒன் மேன் ஷோ மாரி நான் நடத்தணும்னு நான் விரும்பல. இட் நீட்ஸ் டூ பி எ கம்யூனிட்டி. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் நானும் லேர்ன் பண்ணுவேன். நீங்களும் லேர்ன் பண்ணிப்பீங்க. சேர்ந்து நம்ம பயணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் டூ ஜாயின் மை கம்யூனிட்டி. ஓகேங்களா? ஸோ ஈவன் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே இங்க உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா இங்கேயுமே வரும். யூடியூப்ல வர்றதுக்கு முன்னாடி. யூடியூப்ல வர்றதுக்கு முன்னாடி கிடையாது. யூடியூப்ல பப்ளிஷ் ஆன அப்புறம் தான் இந்த லிங்க்க நம்ம தனியா போடுவோம். ஓகேவா? ஸோ இத க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஸோ பேக் டூ தி ப்ளூ ரூம். அ ஸோ ப்ளூங்கிறது நத்திங் பட் ஆல்ரெடி வந்து ஹேக் த பாக்ஸ்ல ப்ளூ அப்படின்ற ஒரு மெஷின் இருக்கு. ஸோ ப்ளூங்கிறது எட்டர்னல் ப்ளூவ தான் ப்ளூ அப்படின்ற
நேம்ல குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த மெஷின ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட்ல போயிட்டு இந்த மெஷின ஸ்டார்ட் பண்ணீங்க அப்டின்னா சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சிடிஎஃப் பூட் டூ ரூட் மிஷின் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக கிரியேட் பண்ணப்பட்ட மிஷின் அப்டின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து ஃப்ரீ ரூம் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி GitHubல. ஸோ எட்டர்னல் ப்ளூ இந்த மெஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க அந்த மெஷின ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதோட சீக்வல்ஸ் அந்த லிங்க்லாம் இங்க குடுத்துருப்பாங்க. யார் கிரியேட் பண்ணா? இதுக்கான மெஷின் வந்து ஆஃப்லைன்லயுமே இருக்கு. ஓகேங்களா? இதுவுமே நீங்க டவுன்லோட் பண்ணி உங்க விஎம்ல லோட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து கூட நீங்க இத கத்துக்கலாம். லைக் அட்டாக் பண்ணி கத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க Nmap ஸ்கேன் பண்ணணும். ஸோ Nmap ஸ்கேன் பண்றீங்கன்னா கம்ப்ளீட்ன்னு குடுங்க. ஸோ நான் காலி மெஷின் ஓப்பன் பண்றேன். காலில ஃபர்ஸ்ட் ஓப்பன் VPN மூலியமா அந்த ட்ரையாக்மி பிளாட்ஃபார்ம்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து Nmap ஸ்கேன் பண்ணலாம். அந்த ஐபி மட்டும் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு கிடைச்ச அந்த மெஷினோட ஐபி வந்து 10.10.237.116. ஸோ இத Nmap ஸ்கேன் பண்ணுங்க. Nmap-SC-SV கேப்பிட்டல் PN ஹைஃபன் P ஹைஃபன் ஃபார் ஃபுல் போர்ட் ஸ்கேன். அப்புறம் இந்த ஐபி குடுத்துக்கோங்க. T4 குடுத்தனாலும் குடுக்கலாம். உங்களுக்கு ஸ்பீடப்பா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கணும் அப்டின்னா, ஸோ Nmap results.txt அப்டின்னு குடுத்துக்கோங்க. ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா, Nmap உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது போர்ட் ஸ்கேனர். ஒரு மெஷின்ல இருக்க ஓப்பன் போர்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்து குடுக்கும். அப்புறம் SCங்கிறது ஸ்கிரிப்ட் ஸ்கேன், SVங்கிறது வெர்ஷன் டிடெக்ஷன், -Pங்கிறது ப்ராப் ஸ்கேன் லைக் உங்களுக்கு டைரக்ட்டா போர்ட் ஸ்கேனிங் நடக்கும். பிங் எதுவுமே பண்ணாம. -PIங்கிறது ஆல் போர்ட் ஸ்கேன் ஓகேங்களா? ஸோ இது முடிச்சோனே உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் இருக்கும். டூ சேவ் ஆர் டைம் நான் ஆல்ரெடி வந்து இந்த பர்ட்டிகுலர் Nmap ஸ்கேன வந்து முடிச்சு வச்சிருக்கேன். ஸோ நம்ம அத ஃபர்ஸ்ட்டு அனலைஸ் பண்ணலாம். ஸோ இதோட ரிசல்ட்ஸ் பாருங்க. ஸோ இதுல என்னென்ன போர்ட்ஸ்லாம் ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட் 135, 139, 445. ஸோ 135ங்கிறது ஆர்பிசி போர்ட், விண்டோஸ் ஆர்பிசி போர்ட் லைக் ரிமோட் ப்ரொசீஜர் கால். அப்புறம் 139 வந்து நெட் பயாஸ் போர்ட், 445 வந்து எஸ்எம்பி போர்ட். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் மெஷினோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நேமே இருக்கு. வித் வெர்ஷன் லைக் Windows 7 Professional Service Pack 1 which is very older than what we are using today. அப்புறம் 3389 which is RDP ஓகேங்களா? அண்ட் இந்த RDP போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெஷினோட கம்ப்யூட்டர் நேம் இருக்கு. John-PC அப்படின்னு இருக்கு. ஸோ மேபி அந்த யூசரோட பேர் வந்து ஜானா கூட இருக்கலாம். ஸோ வாட் ஐ டூ இஸ் ஐல் டேக் அ நோட்ஸ். பிகாஸ் நீங்க பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம எனுமரேஷன் பண்ணும்போது பேரலலா வந்து நோட்ஸ் எடுப்போம். ஸோ இங்க வந்து கம்ப்யூட்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, John-PC. அப்புறம் இந்த ஐபியுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நமக்கு அடிக்கடி தேவைப்படும். நம்ம பிளாட்ஃபார்ம்ல திரும்ப திரும்ப போய் விசிட் பண்றதுக்கு இங்கே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? வேற என்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குன்னா, இது எல்லாமே வந்து இதுவுமே ஆர்பிசி போர்ட்ஸ் தான். ஸோ இத நீங்க விட்டுருங்க. ஓகேவா? இது வந்து ஒரு விண்டோஸ் மெஷின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். எஸ்எம்பி சைனிங் வந்து எனேபிள்ல தான் இருக்கு. பட் நாட் ரெக்வயர்டுன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ மத்தபடி இது வந்து ஒரு வொர்க் குரூப் மெஷின். இது வந்து எந்த ஒரு டொமைன்லயும் ஜாயின் பண்ணல. இது ஒரு செப்பரேட் வொர்க் குரூப் மெஷின் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அம் Nmap ஸ்கேனையே வந்து கேட் கமாண்ட் பயன்படுத்தி ஓப்பன் பண்ணலாம். இதுல வந்து grep கமாண்ட் பயன்படுத்தி ஆ ஜஸ்ட் நீங்க ஓப்பன் போர்ட்ஸ மட்டும் தனியா எடுத்துக்கோங்க. ஸோ grep பயன்படுத்தி grep ஓப்பன்னு குடுங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் வரும். இத நீங்க தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தட் யூ கேன் அட்டாக் ஈச் அண்ட் எவ்ரி போர்ட் இண்டிவிஜுவலா. ஸோ அதுக்கு தான் உங்க நோட்ஸுக்கு. ஸோ பேக் டூ த ரூம். இதுல பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் த மெஷின்னு குடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணிட்டோம். அதனால கம்ப்ளீட் குடுத்துருங்க. எத்தன போர்ட்ஸ் ஓப்பன்ல இருக்கு? அண்டர் 1000 ஓகே. 1000க்குள்ளார எத்தன போர்ட்ஸ் வந்து ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ என்ன பண்ணலாம்னா 1000க்குள்ளார உள்ள போர்ட்ஸ் வந்து 1, 2, 3 3 போர்ட்ஸ் தான். ஸோ 3 அப்படின்னு குடுங்க. சப்மிட் குடுங்க. கரெக்ட்டான்னு பார்ப்போம். கரெக்ட் தான். ஸோ வாட் இஸ் திஸ் மெஷின் வல்னரபிள் டூ அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மெஷின் வந்து எதுக்கு வல்னரபிள் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ நம்ம Nmap வச்சே வந்து பார்த்தீங்கன்னா, வல்னரபிலிட்டி ஸ்கேனுமே பண்ணலாம். அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பிகாஸ் நெறைய பேர் Nmap வந்து ஒரு ஓப்பன் போர்ட்ஸ் ஸ்கேனர் தான் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ Nmapஅ வச்சு வல்னரபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். பிகாஸ் இட் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் NSE ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ NSE ஸ்கிரிப்ட்ஸ் எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லொகேட் கமாண்ட் பயன்படுத்தி NSE ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு குடுங்க. ஓகே. இல்லையா? இல்ல லொகேட் இன் Nmapன்னு குடுங்க. ஸோ அந்த பைனரி எங்க இருக்கோ அதுக்குள்ளார தான் வந்து ஸ்கிரிப்ட்ஸுமே இருக்கும். ஓப்ஸ்! இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். யூசர் ஷேர் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு இருக்கா? ஸோ சிடி பயன்படுத்தி உள்ளார போங்க. எல்எஸ் கமாண்ட் போட்டீங்கன்னா,
இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ ஸ்கேன்ஸ் நீங்க பண்ணலாம். லைக் வல்னரபிலிட்டி ஸ்கேன் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஸ்கிரிப்ட்ஸ் தான் இது. ஸோ Nmapஓட என்எஸ்சி ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ இத எப்படி நம்ம Nmap ஸ்கேன்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா, லைக் நீங்க செப்பரேட்டா Nmap ஹைஃபன் ஹைஃபன் ஸ்கிரிப்ட் ஈக்குவல் டூ அப்படின்னு போட்டுட்டு, இப்போ நீங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்க இந்த மெஷின் தான் இது. லைக் இது வந்து ஒரு விண்டோஸ் மெஷின். ஓகே நான் இதுக்கு வந்து இது பயன்படுத்துறேன். இல்ல இது வந்து ஒரு ஆரக்கிள் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணணும். இல்ல எனுமரேட்டிங் யூசர்ஸ் பண்ணணும். இல்ல HTTP மெத்தட்ஸ் நான் கண்டுபிடிக்கணும்னா இந்த மாரி இருக்கும். இல்ல நான் இத வந்து இண்டிவிஜுவலா பயன்படுத்தாம, மொத்தமா நான் வந்து எல்லா ஸ்கிரிப்ட்ஸையும் நான் ரன் பண்ணணும். அப்டின்னா என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஸோ Nmap பயன்படுத்தி அ ஹைஃபன் ஹைஃபன் ஸ்கிரிப்ட்ன்னு குடுத்துக்கோங்க. இதுல வந்து வந்து அ என்ன சொல்றது? அப்டின்ற கீவேர்ட் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ அப்டின்ற கீவேர்ட் பயன்படுத்தி, அம் இந்த ஐபி நம்ம வச்சிருக்கோம்ல, இந்த ஐபி குடுத்துட்டு ஸ்கேன் பண்ணுங்க. ஸோ இந்த ஐபி பேஸ்ட் பண்ணிட்டு, இங்கேயும் ஹைஃபன் பிஎன் பயன்படுத்திக்கோங்க. ஹைஃபன் T4 இதையுமே வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்ல வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இத எடுத்து வச்சுக்கிட்ட அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இந்த ஸ்கேனையுமே நான் ரன் பண்ணிட்டேன். எல்எஸ் குடுத்து பார்க்குறேன். நான் ஆக்சுவலி ஹோம் டைரக்டரிக்குள்ள இருப்பேன். பிகாஸ் அதில தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் ஸ்கேன் இருக்கு. ஸோ இதில இது வந்து போர்ட் ஸ்கேன் ரிசல்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் வல்னரபிலிட்டி ஸ்கிரிப்ட் ஸ்கேன் ரிசல்ட்ஸ். ஸோ இதையும் தூக்கி அ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வல்னரபிலிட்டி ஸ்கேன் முடிஞ்ச அப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஹோஸ்ட் ஸ்கிரிப்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு வந்துச்சு. இதில என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, இந்த பர்ட்டிகுலர் மெஷின் வந்து எதுக்கு வல்னரபிள் அப்டின்னா, MS17010 விச் இஸ் ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் இன் Microsoft SMB V1 சர்வர்ஸ். ஓகேங்களா? ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் அப்டின்னா, யாராவது ஒரு அட்டாக்கர் இந்த எக்ஸ்ப்ளாய்ட்ட பயன்படுத்தி உங்க மெஷினுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அப்டின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கான சிவிஐடிஸ் இருக்கு. அதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. ஓகேங்களா? மெயினா இந்த மெஷின்ல வந்து எஸ்எம்பி விச் இஸ் சர்வர் மெசேஜ் பிளாக் வெர்ஷன் 1 எனேபிள்ல இருந்துச்சு அப்டின்னா, கண்டிப்பா இந்த மெஷின வந்து அட்டாக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எஸ்எம்பி போர்ட் ஓப்பன்ல இருக்கும். ஸோ இத பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம். லைக் MS17010னா என்ன அப்டின்னு ஃபர்ஸ்ட்டு தெளிவா பார்த்துடலாம். இதுல நான் வந்து ஒரு சின்ன ஸ்லைட் மாரி கிரியேட் பண்ணியிருக்கேன். டீட்டெயில்டா ஒரு 6 பக்கம் தான் இருக்கும். ஸோ அத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா? ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எட்டர்னல் ப்ளூ MS17010 அப்டின்னா என்ன? லைக் அது யார் கிரியேட் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட்ட வந்து யார் கிரியேட் பண்ணாங்க அப்டின்னா, யுஎஸ் நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி விச் மீன்ஸ் ஷார்ட் ஃபார்ம்ல NSA அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட்ட வந்து கிரியேட் பண்ணாங்க. கிரியேட் பண்ணிட்டு, இந்த பர்ட்டிகுலர் வல்னரபிலிட்டி வந்து விண்டோஸ்ல இருக்குன்னு அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். பட் அவங்க வந்து விண்டோஸ் கிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணல. பட் இத வந்து எப்படி மக்கள் கிட்ட யாரு தெரியப்படுத்த வந்தாங்க அப்படின்னா, ஷேடோ புரோக்கர்ஸ்ங்கிறவங்க இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட் வந்து இன்டர்நெட்ல வந்து லீக் பண்ணிட்டாங்க. எப்பன்னா, ஏப்ரல் 2017ல. ஸோ இது வெளியில வந்த அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த 2017 ஃபுல்லாவே எங்கெங்கலாம் விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மெஷின்ஸ்லாம் இருக்கோ, இட் கேன் பி ஏடிஎம், பேங்கிங், ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாரி எல்லா இடத்துலயுமே இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட்ட வந்து நெறைய ஹேக்கர்ஸ் ட்ரை பண்ணி அந்த மெஷின்ஸ் எல்லாம் வந்து ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் எடுத்து லைக் அவங்களால அக்சஸ் பண்ண முடிஞ்சது. விச் மீன்ஸ் ஷார்ட் ஃபார்ம்ல அ எல்லா மெஷினையும் அவங்களால காம்ப்ரமைஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ விண்டோஸ்க்கு இது வந்து ஒரு நைட்மேர் அப்படின்னு தான் சொல்ல முடியும் 2017ல. ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இது இது வந்து எதனால இந்த வல்னரபிலிட்டி வருது அப்படின்னு வந்து நம்ம தெளிவா பார்க்கலாம். ஸோ இது வந்து எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ்ல யூஸ் பண்ற எஸ்எம்பி புரோட்டோகால் லைக் ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ்ல எஸ்எம்பி புரோட்டோகால் V1 அப்படின்னு ஒண்ணு யூஸ் பண்றாங்க. அதனால தான் இந்த பர்ட்டிகுலர் வல்னரபிலிட்டி வந்து வந்துச்சு. ஸோ இத இன்னும் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட ஃப்ளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான சிவிஐடிஸ் குடுத்துருக்காங்க. சிவினா காமன் வல்னரபிலிட்டி அண்ட் எக்ஸ்போஷர். ஸோ இது 2017ல இந்த பர்ட்டிகுலர் வல்னரபிலிட்டி வெளில வந்ததுனால, மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு சிவிஐடி குடுக்குறாங்க. ஸோ அதோட வேல்யூ வந்து 0144. ஸோ இது வந்து ஒரு யூனிக் ஐடி ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல என்ன ஃப்ளா அப்படின்னா, எஸ்எம்பி புரோட்டோகால் வெர்ஷன் 1ல ஸோ ஸ்பெஷலி கிராஃப்டட் ரெக்வெஸ்ட் யாரெல்லாம் வந்து அனுப்புறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மெஷின்ல வந்து எஸ்எம்பி எனேபிள்ல இருக்கு விண்டோஸ் மெஷின்ல. பிளஸ் அதுல வந்து கெஸ்ட் அக்கவுண்ட்ஸ் வந்து எனேபிள்ல இருக்கு. யார் வேணாலும் அ லைக் எந்த ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்ட் இல்லாம லாகின் பண்ணி பார்க்க முடியும்னு நெனைக்கிறேன். ஸோ அதுதான் எஸ்எம்பி மூலியமா பண்ண முடியும். ஸோ எஸ்எம்பினா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லைக் ஃபைல் அண்ட் பிரிண்டர் ஷேரிங்க்கு யூஸ் பண்றது தான். இப்போ ஒரு மெஷின்ல ஷேர்ட் ரிசோர்ஸஸ் அப்படின்னு எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அந்த மெஷின் ஆர் அந்த சர்வர்ல உள்ள ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ வந்து எல்லா யூசருமே வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஆர் டவுன்லோட், அப்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த ஷேர்ட் ரிசோர்ஸஸ்ல அந்த பெர்மிஷனுக்கு ஏத்த மாரி அதெல்லாம் பண்ண முடியும்.
முடியும். ஸோ அந்த மாரி எஸ்எம்பி V1 வந்து எனேபிள்ல இருக்கு. அந்த மாரி கெஸ்ட் அக்கவுண்ட்ஸ் லைக் நல் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் மூலியமாவும் அவங்களால உள்ளார போய் பார்க்க முடியும்னு நெனைக்கிறேன். ஸோ இத பயன்படுத்தி தான் நெறைய அட்டாக்கர்ஸ் வந்து ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் வந்து பண்ணியிருக்காங்க வித் ஸ்பெஷலி கிராஃப்டட் பேலோட்ஸ். ஸோ இதுல இந்த வல்னரபிலிட்டி வந்து எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் XP 7, 8 அண்ட் 2003, 2008 அண்ட் 2012 சர்வர்ஸயுமே வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் நியூயர் வெர்ஷன் இப்போ நம்ம கரண்ட்டா யூஸ் பண்ற விண்டோஸ் 10 ப்ரோ அண்ட் சம்திங் ஆல்சோ இட் ஹஸ் பீன் மென்ஷன். ஸோ அதையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட்ட யாரெல்லாம் ட்ரை பண்ணாங்க? லைக் நான் சொன்னேன்ல இது மாரி அட்டாக்ஸ்லாம் நடந்துச்சு வேர்ல்டு ஃபுல்லா அப்டின்ட்டு. ஸோ இத மெயினா வந்து வானாக்ரை ரான்சம்வேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இப்ப கூடம் நெறைய இடத்துல இது நடந்துகிட்டு தான் இருக்கு. நெறைய ஆப்ட் குரூப்ஸ் ஆர் நெறைய ஹேக்கர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த எட்டர்னல் ப்ளூவ பயன்படுத்தி அந்த எஸ்எம்பி ஷேர் மூலியமா போயிட்டு, அதுல ஏதாவது அவங்களோட பேக்டோர இன்ஸ்டால் பண்ண அப்புறம், அவங்க ஃபைல்ஸ் எல்லாத்தையும் என்கிரிப்ட் பண்ணி வச்சுப்பாங்க. என்கிரிப்ட் பண்ணி வச்சுட்டு அவங்க கிட்ட ரான்சம் கேட்பாங்க. ரான்சம் மீன்ஸ் பவுண்டரி ஆர் மனி கேட்பாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க பிட்காயின் ஆர் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா மட்டும் தான், அவங்க வந்து அந்த என்கிரிப்டட் ஃபைல்ஸ வந்து டிகிரிப்ட் பண்ணுவாங்க. ஆர் அதுக்கான கீய வந்து ஹேக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் வந்து ரான்சம் வேர் நடந்துகிட்டு இருக்கு. ஈவன் எட்டர்னல் ப்ளூ வச்சுமே இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ நாட் பேட்டியா அப்படின்ற ஒரு குரூப்புமே வந்து எட்டர்னல் ப்ளூவ பயன்படுத்தி இதே மாரி நெறைய பில்லியன்ஸ் ஆஃப் டிவைஸஸ வந்து டேமேஜ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வைட்ல அப்படின்னு சொல்றாங்க. அது மாரி நெறைய ஆப்ட் குரூப்ஸ் அண்ட் சைபர் கிரிமினல்ஸயுமே வந்து இந்த பர்ட்டிகுலர் எட்டர்னல் ப்ளூவ பயன்படுத்தி மால்வேர்ஸ் எல்லா மெஷின்ஸ்லயும் இன்ஸ்டால் பண்ணி மால்வேர்ஸ இன்ஸ்டால் பண்ணிட்டு அவங்களால அன்ஆத்தென்டிகேட்டட் ஆக்சஸ் வந்து கெயின் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னும் இத டீட்டெயில்டா பார்க்கணும். இன்னும் பிரேக் டவுன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, இது எப்படி நடக்குது பேக் எண்ட்ல அப்படின்னா, ஸோ நான் வந்து ஒரு ஹேக்கர் நான் வந்து ஒரு லினக்ஸ் மெஷின்ஸ் ஆர் காலி மெஷின்ஸ் வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னா, ஸோ இவங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் பேலோட வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஸ்பெஷலி கிராஃப்டட் பேலோட வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த வல்னரபிள் மெஷின்ஸுக்கு வந்து அனுப்புறாங்க. ஸோ இது வந்து டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெஷினுக்கு மட்டும் இல்ல. இன்டர்நெட்ல இருக்கிற எல்லா டிவைஸஸ்க்குமே எதுலலாம் விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகுதோ, எதெல்லாம் விண்டோஸ் எஸ்எம்பி V1 வெர்ஷன் இருக்கோ எல்லாத்துக்குமே வந்து அனுப்புறாங்க. ஈவன் நீங்க ஷோடன்ல போயிட்டு எஸ்எம்பி V1ன்னு டபுள் கோட்ஸ்குள்ள குடுத்தீங்கன்னா தெரியும். எந்தெந்த மெஷின்லாம் எஸ்எம்பி V1ல எனேபிள்ல இருக்குன்னு. ஸோ இந்த மாரி ஹேக்கர்ஸ் வந்து இந்த மெஷின்லாம் ஃபில்டர் பண்ணி, அதுல வந்து ரிமோட்லயே வந்து இத அட்டாக் பண்ண முடியும். ஸோ இவங்க வந்து அந்த நெட்வொர்க்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இன்டர்நெட்ல இருக்க மெஷினுக்கு நீங்க ரிமோட்லயே அட்டாக் பண்ணலாம். பட் லோக்கல்ல இருக்க மெஷினுக்கு அட்டாக் பண்ணணும்னா, கண்டிப்பா அது வந்து ஒரு ஃபிஷிங் இமெயில் மூலியமா வந்து லைக் அந்த அந்த விக்டிம் கிளிக் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க மெஷின்ல ஏதாவது பேக்டோர் இன்ஸ்டால் ஆயிட்டு, ஆர் மால்வேர் இன்ஸ்டால் ஆயிட்டு, அதுலருந்து அவங்களுக்கு ஷெல் கிடைக்கும். அதுக்கப்புறத்துலருந்து இந்த மாரி எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்லாம் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் ஒரு பேசிக்கான அட்டாக்ஸ்லாம் நடக்கும். ஸோ இதுல மலிஷியஸ் பேக்கெட்ஸ்லாம் வல்னரபிள் சர்வர்ல அனுப்புறப்புறம், அ யூசிங் எஸ்எம்பி V1 புரோட்டோகால்ல, ஸோ அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாரி அவங்களால ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சது. ஒன்ஸ் அவங்க இன்ஸ்டால் பண்ண அப்புறம், அவங்க வந்து அந்த மெஷின பெர்சிஸ்டென்ட்டா யூஸ் பண்றதுக்காக ஏதாவது ஒரு அடிஷனல் மால்வேர் ஆர் C2 ஏஜென்ட்ஸ் ஆர் ஏதாவது ஒண்ணு இன்ஸ்டால் பண்றாங்க பேக்டோர் மாரி. அதுக்கப்புறம் அவங்க எப்ப வேணாலும் அந்த மெஷின வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த லைக் பேக் எண்ட்ல ரன் ஆகுறது. ஸோ இத எப்படி நம்ம டிஃபெண்ட் பண்றது? எப்படி நம்ம அந்த மெஷின புரொடெக்ட் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் பேட்ச் மேனேஜ்மென்ட். ஸோ யூசுவலா விண்டோஸ்க்கு எப்பயுமே வாரம், வாரம் பேட்ச் டியூஸ்டே அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மென்ட் வரும் விண்டோஸ்லேருந்து. ஈவன் விண்டோஸ் அப்டேட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வச்சிருக்க மாரி பாருங்க. அப்புறம் எஸ்எம்பி V1 வந்து கண்டிப்பா நீங்க டிசேபிள் பண்ணீங்க அப்படின்னா, ஆர் லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்க மாறிட்டு டிசேபிள் எஸ்எம்பி V1 பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த அட்டாக் நடக்க வாய்ப்பில்ல. அப்புறம் ஃபயர்வால் லெவல்ல ஓகே இது வந்து ஒரு மெஷினு. இன்டர்நெட் பேஸ்ட் ஆர் பப்ளிக் ஃபேசிங் மெஷினா இருந்தா, கண்டிப்பா உங்க பெரிமீட்டர்ல ஆர் உங்க ஃபயர்வால்ல வந்து பார்த்தீங்கன்னா, 445 அப்படின்ற போர்ட் வந்து டிசேபிள் பண்ருங்க. 139 அண்ட் 445 போத் ஓகேங்களா? ஸோ இந்த மாரி சில டிஃபென்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா லைக் இந்த அட்டாக் நடக்க வாய்ப்பில்ல. ஸோ இதெல்லாம் தான் இதுக்கான வொர்க் அரவுண்ட். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நான் வந்து அ லைக் எந்த மெஷினா இருந்தாலும் சரி, விண்டோஸ், மேக் ஓஎஸ் ஆர் லினக்ஸ் எதுக்கா இருந்தாலும் சரி, ரெகுலர் அப்டேட்ஸ் இருக்கும். எல்லா வெண்டார்ஸ் கிட்ட இருந்தும். ஈவன் இது வந்து ஒரு ரவுட்டர் ஃபர்ம்வேரா இருந்தாலுமே அப்டேட்ஸ் இருக்கும். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுங்க. நெட்வொர்க் செக்மென்டேஷன் அப்டின்னா, இப்ப நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணீங்கன்னா, ஓகே கிரிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் இப்போ சில வெப்சைட்ஸ்லாம் வந்து ஆன்லைன்ல இருக்கு அப்டின்னா, அத வந்து தனியா செக்மென்ட் பண்ணி தனி ஒரு சப்நெட்டா வச்சுக்கோங்க. நீங்க இன்டர்னலா யூஸ் பண்ற மெஷின்லாம் தனியா வச்சுக்கோங்க. பிகாஸ் ஒரு வெப்சைட் மூலியமா யாராவது ஒரு ஹேக்கர் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி உள்ளார வராங்கன்னு வைங்களேன், அதே நெட்வொர்க்ல மீதி இன்டர்னல் அ
இன்டர்னலா வொர்க் பண்ற பேக் எண்ட் எம்ப்ளாயீஸோட மெஷினும் கனெக்ட் ஆயிருந்ததுன்னா, என்ன ஆகும்? மொத்த ஆர்கனைசேஷனுமே வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடும். ஸோ செக்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் நெட்வொர்க் செக்மென்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அட்வான்ஸ் செக்யூரிட்டி மெக்கானிசம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐடிஎஸ் நீங்க வச்சுக்கலாம். லைக் லைக் இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம்ஸ் நீங்க வச்சுக்கலாம். பிளஸ் நீங்க உங்க இன்டர்னலாவே சாக் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்யூரிட்டி ஆப்பரேஷன் டீம் ஆர் எஸ்சிஎம் டூல்ஸ் நீங்க வந்து ரன் பண்ணலாம். ஸோ தட் ஏதாவது அட்டாக் டூ அண்ட் ஃப்ரோ நடக்குது அப்படின்னா, அத வந்து பிரிவென்ட் பண்ணலாம் ஆர் மானிட்டர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இது. ஸோ பேக் டூ த பாக்ஸ். ஸோ இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு இன்ட்ரோ குடுக்கணும் அப்படின்னு தான் அந்த ஸ்லைட்ல காமிச்சேன். வேற எதுவும் இல்ல. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அ இந்த மிஷின் வந்து எந்த வல்னரபிலிட்டிக்கு அ இதுன்னு கேட்குறாங்க. ஸோ எம்எஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுல்ல. ஸோ அந்த இதுதான் இங்க நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ எம்எஸ் 17010 ஐ கெஸ் அவங்க சிவி எதுவுமே கேட்கல. ஜஸ்ட் டைரக்ட்டா இதான் கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கெயின் அக்சஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து எப்படி இந்த மெஷின்ல அக்சஸ் எடுக்கலாம் அப்படின்னா, ட்ரையாக்மிய பொறுத்தவரைக்கும் மெட்டாஸ்ப்ளாய்ட் வந்து பயன்படுத்த சொல்றாங்க. மெட்டாஸ்ப்ளாய்ட் பயன்படுத்தி இந்த மெஷின காம்ப்ரமைஸ் பண்ணுங்கன்னு. ஸோ மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃபர்ஸ்ட்டு நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க மெஷின்ல. ஸோ எம்எஸ்எஃப் கன்சோல் அப்படின்னு ஓப்பன் லைக் டைப் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம்வொர்க் ஓப்பன் சோர்ஸ் எடிஷன் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுல வந்து நெறைய எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் நெறைய போஸ்ட் டிவியேஷன், ஆக்ஸிலரி ஸ்கேனர்ஸ் எல்லா ஸ்கிரிப்ட்ஸுமே வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட்ல இருக்கும். ஸோ இது ஒரு ஓப்பன் ஆக ஒரு 1 மினிட் ஆர் சம்திங் அவ்வளோதான் எடுக்கும். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ நமக்கு இப்போதைக்கு வந்து இந்த பர்ட்டிகுலர் மெஷின் ஐபிய தவிர வேற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியாது. லைக் ஜஸ்ட் அந்த மெஷினோட பேரு லைக் ஜான் பிசி அப்படின்னு மட்டும் தான் தெரியும். அப்புறம் சில ஓப்பன் போர்ட்ஸ்லாம் இருக்கு. வேற எந்த ஒரு கிரெடென்ஷியல்ஸ் எதுவுமே இல்ல. பட் ஸ்டில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மேனுவல் எனுமரேஷனுக்காக நம்ம யூசுவலா வந்து எஸ்எம்பி ஷேர்ஸ்லாம் எனுமரேட் பண்ணுவோம்ல, அந்த மாரி பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். லைக் அதுக்கு நீங்க என்எம் ஃபார் லினக்ஸ் பயன்படுத்துங்க. என்எம் ஃபார் லினக்ஸ் பயன்படுத்தி -a அப்படின்னு குடுத்துட்டு, இந்த ஐபிய செக் பண்ணி பாருங்க. லைக் என்னென்னலாம் எனேபிள்ல இருக்கு அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி இது வந்து ஒரு வொர்க் குரூப் மெஷின் ஆர் வொர்க் ஸ்டேஷன் மெஷின். அது மாரி இந்த சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யூசர் நேம் நல் அண்ட் பாஸ்வேர்ட் நல்ல வந்து அலோவ் பண்ணுது. ஸோ தட் நீங்க ஒரு கெஸ்ட் அக்கவுண்டா நீங்க எல்லாத்தையும் எனுமரேட் பண்ண முடியும். விச் மீன்ஸ் இன்க்ளூடிங் யூசர் நேம்ஸ் அதெல்லாம் உங்களால எனுமரேட் பண்ண முடியும். சில கமாண்ட்ஸ்லாம் இதால ரன் பண்ண முடியல. லைக் எஸ்ஐடி ஆர் ஓஎஸ் இன்ஃபர்மேஷன். பட் நமக்கு என்மேப்லயே நமக்கு ஓஎஸ் இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெளிவா கிடைச்சிருச்சு. ஷேர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஷேரும் வந்து எனேபிள்ல இல்ல. பட் உங்களால அந்த இத எப்படி பார்க்க முடியுதுன்னா, இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து நல் இருக்கிறதுனால, ஷேர்ஸ் என்னென்ன இருக்குன்னு உங்களால பார்க்க முடியுது. மத்தபடி ஆ பாஸ்வேர்ட் பாலிசி நம்மளால பார்க்க முடியல. யூசர் நேம்ஸ், குரூப் நேம்ஸ் எதுவும் நமக்கு இன்ட்ரஸ்டிங்கா எதுவுமே கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ என்எம் ஃபார் லினக்ஸ்ல எதுவுமே ஆக்சுவலி கிடைக்கல. எந்த ஒரு ஷேரும் இல்ல. ஸோ தட் நம்மளால எந்த ஷேரையும் நம்மளால டவுன்லோட் பண்ணியும் பார்க்கவும் முடியாது டெஸ்க்ல. ஸோ இப்போ பேக் டூ மெட்டாஸ்ப்ளாய்ட். ஸோ மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம்வொர்க் ஓப்பன் பண்ணிட்டீங்க. இப்போ அதுக்கான எக்ஸ்ப்ளாய்ட்ட நீங்க எடுக்கணும் அப்படின்னா, ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் வந்து என்ன குடுத்தோம் இங்க நம்ம எம்எஸ் 17010 தானே. இத நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே வந்து இங்க நீங்க டைப் பண்ணி பாருங்க. சர்ச் பயன்படுத்தி ஆர் அந்த சிவி இருக்கும்ல, அத குடுத்து கூட இதுக்கான ஆக்சுவல் ஆக்ஸிலரி ஸ்கேனர்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்ட் மாடியூல நீங்க வந்து எடுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளாய்ட்ட ரன் பண்றதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து ஒரு ஆக்ஸிலரி ஸ்கேன் வந்து ரன் பண்ணுங்க. ஸோ தட் அந்த வல்னரபிலிட்டி இருக்கா இல்லையான்னு நமக்கு வந்து தெரியும். ஸோ இதுலயே வந்து நெறைய எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இருக்கு. டபுள் பல்சர் ஆர்சி ஆ ஐ கெஸ் இதுதான். ஆக்ஸிலரி ஸ்கேனர்ன்னு இருக்கா? இத நீங்க ஃபர்ஸ்ட்டு ரன் பண்ணி பாருங்க. அந்த மெஷின் வந்து வல்னரபிளா இல்லையா அப்படின்னு. பார்த்துட்டு அப்புறம் நம்ம அடுத்தது நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். ஸோ யூஸ் அப்படின்னு குடுத்துட்டு, இத குடுங்க. என்டர் குடுத்துட்டு, ஆப்ஷன்ஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, என்னென்ன பாராமீட்டர்லாம் நீங்க செட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ ஆப்ஷன்ஸ் இதுல போயிட்டு ஆர் போர்ட் வந்து 445 அப்படின்னு எடுத்துக்கும். எந்த ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்ட் நம்ம குடுக்க போறதில்ல. ஆர் ஹோஸ்ட் மட்டும் தான் நம்ம இப்ப செட் பண்ண போறோம். ஸோ செட் ஆர் ஹோஸ்ட் அப்படின்னு இருக்கா? ஸோ செட் ஆர் ஹோஸ்ட் அப்படின்னு குடுத்துட்டு, நம்மளோட ஐபி வந்து பார்த்தீங்கன்னா, 20.237.116 அத நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க இந்த பர்ட்டிகுலர் ஆக்ஸிலரி ஸ்கேனர ரன் பண்ணுங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி
சில ஸ்கிரிப்ட்ஸ்லாம் ரன் பண்ணி, இந்த பர்ட்டிகுலர் மெஷின் வந்து வல்னரபிளா இல்லையான்னு வந்து சொல்லும். ஸோ எஸ், இந்த பர்ட்டிகுலர் மெஷின் வந்து வல்னரபிள் டூ MS17010 அண்ட் அதுக்கான ஓஎஸ் இன்ஃபர்மேஷன், சர்வீஸ் பேக் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதே எக்ஸ்ப்ளாய்ட் வந்து உங்களுக்கு Googleல கிடைக்கும். லைக் எக்ஸ்ப்ளாய்ட் டிபில கிடைக்கும். இல்ல நான் வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம்வொர்க் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து ஒரு OSCP பேஷனேட் OSCP ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க என்ன சொல்றது? மெட்டாஸ்ப்ளாய்ட் யூஸ் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் அது அலோவ்டு கிடையாது எக்ஸாம்ல. ஸோ நீங்க இத மேனுவலா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா அந்த எக்ஸ்ப்ளாய்ட் டிபில குடுத்துருக்காங்கல்ல. இது வந்து பழைய எக்ஸ்ப்ளாய்ட் ஆக்சுவலி. விண்டோஸ் 7 2008 R2 இந்த சர்வருக்கு. இது வந்து இப்ப ரீசென்ட்டா வந்ததுன்னு நெனைக்கிறேன். 2017ல தான் இதுவும் வந்திருக்கு. பட் 2மே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் நான் பார்த்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் நீங்க இப்போ யூஸ் பண்ற விண்டோஸ் 10க்குமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. பட் நீங்க வந்து அதில எஸ்எம்பி V1 யூஸ் பண்ணியிருக்கணும். அப்பதான் வந்து உங்களால வொர்க் பண்ண முடியும்னு நெனைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த எக்ஸ்ப்ளாய்ட்ட யார் கிரியேட் பண்ணா, அதுக்கான சிவிஐடிஸ் என்ன, எல்லாமே இருக்கு. எந்தெந்த மெஷினுக்கு வல்னரபிள் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுவுமே அதேதான். அதே சிவிஐடி தானா? 0144 ஓகே அதேதான். ஒன்லி திங் இஸ் இந்த எக்ஸ்ப்ளாய்ட் வந்து லைக் விண்டோஸ் 2016 சர்வர், அப்புறம் விண்டோஸ் 10 ப்ரோ. ஸோ இதெல்லாம் இப்போ வரைக்குமே எல்லாருமே யூஸ் பண்றாங்க. அது நெறைய ஆர்கனைசேஷன்ல. ஐ கெஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ் சர்வர் வந்து 2019 நெனைக்கிறேன். ஓகேவா? ஸோ பேக் டூ த மெஷின். ஸோ இது நமக்கு வல்னரபிள் அப்படின்னு தெரிஞ்சுச்சு. இப்போ பேக் அப்படின்னு குடுத்துட்டு, இப்போ நம்ம எக்ஸ்ப்ளாய்ட்ட தேடணும். எக்ஸ்ப்ளாய்ட்ட தேடுறதுக்கு மறுபடியும் நீங்க சர்ச் கமாண்ட் பயன்படுத்தி ஆம் MS17010 அப்படின்னு குடுங்க. ஸோ இதுல வந்து நெறைய எக்ஸ்ப்ளாய்ட் காமிச்சதா? ஐ கெஸ் இதுதான் நெனைக்கிறேன். ஓகே. இது வந்து PSXE அப்புறம் வந்து கமாண்ட் அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒண்ணு தான். ஓகேவா? ஸோ யூஸ் 0 அப்படின்னு குடுங்க. அதோட எக்ஸ்ப்ளாய்ட் ஐடி வச்சு. ஓகேவா? ஸோ டைரக்ட்டா நீங்க யூ0 ஆர் அந்த எக்ஸ்ப்ளாய்ட்ட குடுத்தீங்கன்னா, அது மெட்டாபிரட்டர் ரிவர்ஸ் ஷெல்லுக்கு வந்து எடுத்துக்கும். ஸோ இல்ல எனக்கு வந்து டைரக்ட்டா ஷெல்லா தான் வேணும். லைக் நம்ம cmd.exe ரன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வருதுல்ல. ஸோ அந்த மாரி தான் எனக்கு வேணும் அப்டின்னா, என்ன பண்ணலாம்னா, நீங்க என்ன டைரக்ட்டா ட்ரையாக்மெயில போங்க. அவங்க வந்து ஒரு பாத் மாரி குடுத்துருப்பாங்க. ஸோ இத வந்து பேலோடா குடுங்க அப்டின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த பர்ட்டிகுலர் பேலோட வந்து நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு, நீங்க இந்த காலி மெஷின் இருக்குல்ல, இதில போயிட்டு செட் பண்ணுங்க. செட் பேலோட் அப்டின்னு குடுத்துட்டு, ஸோ இந்த எக்ஸ்ப்ளாய்ட்ட ரன் பண்றதுக்கு நம்ம என்ன செட் பண்ணணும் அப்டின்னா, R-ஹோஸ்ட் செட் பண்ணணும். அதாவது நம்மளுடைய டார்கெட் ஐபிய வந்து செட் பண்ணணும். ஸோ இதில போயிட்டு செட் R-ஹோஸ்ட் அப்டின்னு குடுத்துக்கோங்க. ஸோ செட் R-ஹோஸ்ட்ல போயிட்டு நம்மளோட ஐபி வந்து 237.116. ஸோ அத போட்டுக்கோங்க, பேஸ்ட் பண்ணிக்கோங்க, என்டர் குடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மிஷின நான் ரன் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது. அ எக்ஸ்டெண்ட் பண்றேன் டைமிங்க ஆர் எல்ஸ் இது வந்து எக்ஸ்பயர் ஆயிடும். நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் ஏதாவது ரன் பண்ணி அந்த ஐபி டவுன் ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாரி ஹோஸ்ட் வந்து மாத்துங்க. ஸோ இதுல ஹோஸ்ட் வந்து உங்களுடைய காலி மெஷினோட ஐபி இருக்கும். பட் நம்ம வந்து ட்ரையாக்மீல யூஸ் பண்றதுனால, இது வந்து ஹோஸ்ட் வந்து உங்களோட இஃப் கான்ஃபிக் போயிட்டு டன் 0 ஐபிய மாத்திக்கோங்க. ஸோ டன் 0 ஐபி வந்து இதுதான். வர்ச்சுவல் ஐபி. ஸோ இதுல செட் ஹோஸ்ட் அப்படின்னு குடுத்துட்டு, இந்த பர்ட்டிகுலர் ஐபி வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ மறுபடியும் ஆப்ஷன்ஸ் போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஹோஸ்ட்டும் அண்ட் இந்த ஹோஸ்ட் வந்து மாறிடும். ஓகேவா? இப்போ வந்து நீங்க ரிவர்ஸ் டிசிபி ஷெல்லுமே மாத்திருக்கீங்க ட்ரையாக்மீல சொன்ன மாரி. ஸோ இப்போ நீங்க ரன்ன்னு குடுக்கலாம் ஆர் எக்ஸ்ப்ளாய்ட்ன்னு குடுக்கலாம். இது 2மே வந்து வொர்க் ஆகும் 2 கீவேர்டும். என்டர் குடுத்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி, இது வந்து ஆக்சுவலி ஒரு இதுலயுமே ஆக்சுவலி செக் பண்ணுது பார்த்தீங்கன்னா, இதுவே ஆக்ஸிலரி ஸ்கேனர் போட்டு செக் பண்ணுது. வல்னரபிளா அப்படின்னு பாக்குது. அப்புறம் இந்த டார்கெட் வல்னரபிள் அப்படின்னு பண்ண அப்புறம் அந்த டார்கெட் கூட கனெக்ட் பண்ணுது. ஸோ எஸ்எம்பி மூலியமா சில பஃபர் மலிஷியஸ் பேக்கெட்ஸ்லாம் வந்து அனுப்புது. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சென்டிங் ஃபிராக்மென்ட் ரிக்வெஸ்ட், ட்ரிகரிங், கரப்டட் பஃபர். ஸோ இது வந்து ஒரு நாட் மச் டைம். ஐ கெஸ் வி காட் அ ஷெல். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நேரம் ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 1 மினிட் கூட இல்ல. பிகாஸ் இந்த மெஷின் ஆல்ரெடி வல்னரபிள் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால உங்களுக்கு சீக்கிரமா கிடைச்சுச்சு. ஈவன் ரியல் வேர்ல்டுலுமே அவங்க இந்த மாரி எஸ்எம்பி V1 ஆர் விண்டோஸ் 7, விண்டோஸ் 8 அதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். பட் இதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு எத்திக்கல் வேல தான் பண்ணணும். லைக் என்ன சொல்றது?
நீங்க அந்த ஆர்கனைசேஷன்ல ஒரு என்டிஏ சைன் பண்ணியிருக்கீங்க. ஒரு நெட்வொர்க் பென் டெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க லீகலா பண்ணலாம். அது வந்து ஒரு எத்திக்கல் வே. பட் நீங்க அன்எத்திக்கலா இந்த மாரி ஒரு மெஷின வந்து நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்றீங்க ஒரு ஆர்கனைசேஷன அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களோட ஐபி எல்லாமே அவங்களுக்கு தெரியும். எந்த ஐபிலேருந்து இந்த பர்ட்டிகுலர் அட்டாக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் தெரியும். ஸோ இது வந்து கண்டிப்பா பப்ளிக்கா நீங்க அந்த ஆர்கனைசேஷனோட அவேர்னஸ் எல்லாமே நீங்க பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஜெயிலுக்கு போக கூட வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் அவங்களோட மெஷின நீங்க அக்சஸ் பண்றீங்க. ஓகேவா? ஸோ டோன்ட் பி ட்ராப்ட் ஃபார் இட். ஸோ எதா இருந்தாலும் இது மட்டும் கிடையாது. இந்த எக்ஸ்ப்ளாய்ட் மட்டும் கிடையாது. இது ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸுக்கு தான். நீங்க ஒரு நெட்வொர்க் பென் டெஸ்ட் ஆர் சைபர் செக்யூரிட்டில இருக்கீங்க. எத்திக்கல் வேல உங்க கிளையண்ட்ஸ் ஆர் உங்களோட மெஷின்ஸயே நீங்க புரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதுக்கான வீடியோஸ் தான் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இதில பார்த்தீங்கன்னா, அ சில பேக்கேஜ்லாம் வந்து அனுப்புது. செண்டிங் ஆல் லாஸ்ட் ஃபிராக்மென்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு அனுப்புது. ஸோ இதெல்லாம் பண்ண அப்புறம் எட்டர்னல் ப்ளூ ஓவர்ரைட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வருது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, வின் அப்படின்னு வந்துருச்சா? ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஷெல் கிடைச்சிருச்சு. ஷெல் பேனர் அப்படின்னு போட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, அந்த மெஷினுக்குள்ளார இருக்கோம். ஸோ இதில போயிட்டு இஃப் கான்ஃபிக்ன்னு குடுத்து பாருங்க. ஜஸ்ட் டூ செக். ஓகே ஐபி கான்ஃபிகா விண்டோஸ்ல. ஸோ ஐபி கான்ஃபிக்ன்னு குடுத்தீங்கன்னா, அந்த மெஷினோட ஐபி வரும். ஓகேங்களா? எந்த யூசர்ல லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஹூ ஆம் ஐன்னு குடுத்தீங்கன்னா தெரியும். நீங்க வந்து என்டி அத்தாரிட்டி சிஸ்டம்ல இருக்கீங்க. விச் மீன்ஸ் இந்த எக்ஸ்ப்ளாய்ட்ட பயன்படுத்தி நீங்க டைரக்ட்டாவே ரூட் யூசர் ஆர் விச் மீன்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா மாறிட்டீங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டரா மாறுனா உங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும் இந்த மெஷின்ல. நார்மல் யூசரா இருந்தா லிமிட்டட் பிரிவிலேஜ் மட்டும் தான். பட் என்டி அத்தாரிட்டி சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் பிரிவிலேஜ் அப்படின்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில வேற என்னென்ன திங்ஸ்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, நீங்க போஸ்ட் எனுமரேஷன் பண்ணலாம். வின் பீஸ் போட்டு நீங்க மீதி இதெல்லாம் எனுமரேட் பண்ணலாம். ஸோ பேக் டூ ட்ரையாக் மீல வந்து ஆ இதில என்ன எக்ஸ்ப்ளாய்ட் வந்து நீங்க பயன்படுத்துனீங்க, மாடியூல் வந்து பயன்படுத்துனீங்கன்னு கேட்குறாங்க. இதில பின்னாடி போயிட்டு ஸோ இதுதான் அந்த எக்ஸ்ப்ளாய்ட்டு. இங்க நம்ம எங்க செலக்ட் பண்ணியிருக்கோம்னு பாருங்க. பிகாஸ் அதுக்கான மொத்த மாடியூலுமே நம்ம இங்க குடுக்கணும்னு நெனைக்கிறேன். கம்ப்ளீட்டா. ஸோ இத நீங்க காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, செட் ஆப்ஷன். ஸோ இதில என்ன ஆப்ஷன் நீங்க மாத்துவீங்க அப்படின்னா, ஹோஸ்ட் தான் மாத்துவோம். ஸோ சப்மிட்ன்னு குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பர்ட்டிகுலர் பேலோட வந்து மாத்திட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இந்த பேலோட மெட்டாபிரேட்டர்லேருந்து ஏன் ரிவர்ஸ் டிசிபி மாத்தணும் அப்படின்னா, நமக்கு வந்து டைரக்ட்டா அந்த மெஷின்ல cmd.exe எக்ஸிக்யூட் பண்ணி அதுலேருந்து நம்ம போஸ்ட் எனுமரேஷன் பண்ற மாரி வேணும். அதனால தான் நம்ம இந்த பேலோட வந்து இப்படி மாத்துறோம். ஸோ இதையும் கம்ப்ளீட்ன்னு குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, ஓகே இதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாஷ் ஷெல்ல வந்து நீங்க பேக்கிரவுண்ட்ல வைக்கணும். லைக் அதுக்கப்புறம் நீங்க போஸ்ட் எனுமரேஷன் பண்ணுங்க. இல்ல வேற ஏதாவது திங்ஸ்லாம் வந்து எஸ்கலேட் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கண்ட்ரோல் இசட் குடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கண்ட்ரோல் இசட்ன்னு குடுக்கலாம் இங்க போயிட்டு. ஸோ இப்ப நம்ம மறுபடியும் அந்த ஷெல்லுல தான் இருக்கோம். ஸோ இங்க போயிட்டு நம்ம கண்ட்ரோல் இசட்ன்னு குடுங்க. ஸோ இது என்ன கேட்கும் அப்டின்னா, பேக்கிரவுண்ட் செஷனா அப்படின்னு இந்த செஷன பேக்கிரவுண்டா எடுத்துக்கணுமான்னு கேட்கணும். ஸோ எஸ்ன்னு குடுத்துட்டு, என்டர் குடுத்தீங்கன்னா, மறுபடியும் மெட்டாஸ்ப்ளாய்ட்ல போயிடும். ஸோ இதுல நீங்க என்ன நெனைப்பீங்க? ஓகே இந்த செஷன் வந்து அவ்வளோதானா? மறுபடியும் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணுமா? அப்படின்னு நெனைப்பீங்க. ஸோ அதுதான் கிடையாது. இந்த செஷன் வந்து பேக் எண்ட்ல இருக்கும். ஸோ மெட்டாஸ்ப்ளாய்ட்டுமே நீங்க வந்து ஒரு சி2வா பயன்படுத்தலாம். சி2 இஸ் நத்திங் பட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல். ஸோ நீங்க ஒரு பென் டெஸ்ட் பண்ணும்போது, நெறைய மெஷின்ஸ்ல நீங்க ஷெல் எடுக்குறீங்க, இல்ல செஷன் எடுக்குறீங்க அப்டின்னா, ஸோ இதெல்லாம் நீங்க பேக் எண்ட்ல வச்சுட்டு, நீங்க இந்த செஷன் ஐடிஸ் மூலியமா நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ இங்க எஸ்கலேட் அப்டின்னு இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆ இந்த ஷெல்ல வந்து மெட்டாபிரேட்டர் ஷெல்லா வந்து மாத்தணும் அப்டின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாடியூல நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆன்லைன்ல ரிசர்ச் பண்ணுங்க அப்டின்னு சொல்றாங்க. ஆர் நீங்க இதையே நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. மெட்டாஸ்ப்ளாய்ட்ல இதுக்கு என்ன மாடியூல் இருக்குன்ட்டு. அப்கிரேடிங் ஷெல்ஸ் டூ ஸோ இந்த கீவேர்ட் இருக்குல்ல, இதையே நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பாருங்க. சர்ச் பட்டன்ல ஷெல் டூ மெட்டாபிரேட்டர்ன்னு இருக்கா? இத குடுத்து பார்க்கலாம். மெட்டாபிரேட்டர்ல போயிட்டு பேக் பட்டன் குடுங்க. ஸோ இதுல வந்து சர்ச் அப்படின்னு குடுத்துட்டு, சர்ச் ஷெல் டூ மெட்டாபிரேட்டர் அப்படின்னு குடுத்துருக்கேன். ஸோ இதுல வந்து ஒரே ஒரு மாடியூல் தான் இருக்கு. போஸ்ட் அ எனுமரேஷன் மாடியூல். ஸோ யூஸ் அப்படின்னு குடுத்துட்டு, இந்த பர்ட்டிகுலர் மாடியூல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுல ஆப்ஷன்ஸ் குடுங்க. ஓகே கைஸ். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க அப்டின்னா, செலக்ட் தி மாடல் விச் இஸ் ஷெல் டூ பெரிமீட்டர் அந்த மாடல செலக்ட் பண்ண அப்புறம், ஷோ ஆப்ஷன்ஸ் குடுங்க அப்டின்னு கேட்குறாங்க. ஸோ அதுல என்ன மாத்தணும் அப்டின்னா,
ஸோ இதில வந்து ரெக்வயர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல் ஹோஸ்ட் இதெல்லாம் நீங்க மாத்த தேவையில்ல. பிகாஸ் ஆல்ரெடி நீங்க செட் பண்ணிட்டீங்க. எல் போர்ட் வந்து 4433 அப்படின்னு இருக்கு. ஸோ இதில வந்து செஷன தான் நீங்க வந்து மாத்துற மாரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்மளோட செஷன் வந்து பேக் எண்ட்ல இருக்கு. விச் மீன்ஸ் பேக்கிரவுண்ட்ல இருக்கு. நம்ம ஷெல் எடுத்த செஷன். ஸோ இதில வந்து நீங்க செஷன் மட்டும் தான் மாத்தணும். ஸோ இது குடுத்து பாருங்க. அது கரெக்ட்டான்னு பார்த்துக்கலாம். ஓகே. கரெக்ட்டு தான். ஸோ இதில வந்து நீங்க செஷன்ஸ மாத்தலாம். ஸோ செஷன்ஸ மாத்துறதுக்கு செஷன் -எல் அப்படின்னு குடுங்க. லிஸ்ட் பண்றதுக்கு என்னென்ன செஷன் இருக்கு அப்படின்னு. ஐ கெஸ் செஷன்ஸ் அப்படின்னு குடுக்கணும் போல. -எல் அப்படின்னு குடுங்க. ஓகே. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் செஷன் அப்படின்னா, நம்ம பேக்கிரவுண்ட்ல வச்சிருந்தோம்ல, அந்த செஷன் வந்து இருக்கும். ஸோ இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, செஷன வந்து செட் பண்ண போறீங்க. ஆ ஸோ அதனால என்ன பண்ணுங்க, செட் செஷன் 1 அப்படின்னு குடுத்துக்கோங்க. பிகாஸ் நம்மகிட்ட ஒரே ஒரு அ ஷெல் தான் இருக்கு. அதனால 1 அப்படின்னு குடுத்துக்கோங்க. 1 அப்புறம் குடுத்துட்டு, இப்ப நீங்க வந்து ரன் கமாண்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்கிரேடிங் செஷன் ஐடி டூ 1 ஆ அப்புறம் ஸ்டார்ட்டிங் எக்ஸ்ப்ளாய்ட் மல்டி ஹேண்ட்லர் அப்படின்னு வரும். மேபி ஐ கெஸ் வி வில் பி கெட்டிங் எ மெட்டாபிரட்டா ஷெல். நார்மல் cmd.exe ஷெல்லேருந்து மெட்டாபிரட்டா ஷெல் கிடைக்கும். ஏன் நம்ம மெட்டாபிரட்டாக்கு மாறுறோம் அப்படின்னா, நம்மளால நெறைய கமாண்ட்ஸ் எஸ்கலேஷனுக்கு இதுக்கெல்லாம் நம்மளால ரன் பண்ண முடியும். அதுக்கு தான். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். பார்க்கலாம். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷெல் டூ மெட்டாபிரட்டார் வந்து ரன் பண்ணோம். செட் செஷன் 1 அப்படின்னு போட்டுட்டு. ஸோ இது வந்து நம்ம லைக் என்ன சொல்றது? இந்த மெஷின் வந்து கொஞ்சம் பழசுனால உங்களுக்கு அது சில நேரத்தில நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் மோர் தென் ஒன்ஸ் பயன்படுத்தீங்கன்னா, அந்த மெஷின் வந்து கிராஷ் ஆயிடும். இது வந்து ஒரு டாஸ் அட்டாக் மாரி தான். ஸோ அதனால நீங்க வந்து மறுபடியும் நீங்க ரீஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ற மாரி தான் இருக்கும். தென் மறுபடியும் நான் வந்து ஷெல் டூ மெட்டாபிரட்டார் வந்து கொண்டு வந்தேன். ஸோ இதில வந்து நான் ஃபர்ஸ்ட்டு ரன் பண்ணும்போது போஸ்ட் எனுமரேஷன் அந்த மெட்டாபிரட்டார் செஷனே எனக்கு வரல. தென் வந்து செஷன்ஸ்ன்னு குடுத்தோம். குடுத்த அப்புறம் நமக்கு இந்த மாரி என்னென்ன செஷன்ஸ் ஆக்டிவ் இருந்துச்சுன்னு வந்தது. முன்னாடி பார்த்த மாரியே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்கிரேட் பண்ண ட்ரை பண்ணோம். பட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துச்சு. இந்த மாரி மெட்டாபிரஸ் செஷன் 2 அப்படின்னு வந்துச்சு. ஸோ நான் மறுபடியும் அப்கிரேட் பண்ணேன். ஸோ பண்ணிட்டு அ இந்த மாரி வந்துச்சு. செஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு வந்து 2 மெட்டாபிரட்ட செஷன் இருக்கு. ஒரே பாக்ஸ்லயே. ஸோ நான் இப்போதைக்கு நான் வந்து அ செஷன்ஸ் -i அப்படின்னு போட்டு எது கூட இன்டராக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, 2 கூட நான் இன்டராக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னோனே, நமக்கு அந்த மெட்டாபிரட்டா செஷன் வந்து கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அ டைரக்ட்டாவே இந்த மெஷின் வந்து இங்கேருந்து ரன் பண்ணலாம். மெட்டாபிரட்டா செஷன்லேருந்து. ஓகேவா? ஸோ கெட் யுஐடி, கெட் சிஸ்டம் இந்த மாரி கமாண்ட்ஸ்லாம் ரன் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க ஆல்ரெடி சிஸ்டம்ல தான் இருக்கீங்க, என்டி அத்தாரிட்டில தான் இருக்கீங்க அப்படின்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பேக் டூ ட்ரை ஆக்மி. ஸோ இதில ஆப்ஷன்ஸ்லாம் செட் பண்ணிட்டீங்களான்னு கேட்கறாங்க. கம்ப்ளீட்டட்ன்னு குடுங்க. ஸோ இந்த மாரி இஃப் திஸ் டசன்ட் வொர்க், ட்ரை கம்ப்ளீட்டிங் த எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ப்ரீவியஸ் டாஸ்க் ஒன்ஸ் மோர்ன்னு குடுத்துருக்காங்கல்ல. ஸோ இவங்க வந்து இந்த பேலோட் குடுக்கறதுக்கு பதிலா, டிஃபால்ட்டா வந்து அது மெட்டாபிரட்டர் வந்து எடுத்துக்கும். ஸோ நீங்க அதுலேருந்தே வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். பட் நம்பளோட லர்னிங்க்காக இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ஷெல் எடுத்துட்டு, ரிவர்ஸ் ஷெல் எடுத்துட்டு, அங்கருந்து மெட்டாபிரட்டருக்கு வந்து எஸ்கலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் இவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சில பேருக்கு இது வந்து வொர்க் ஆகாம இருக்கலாம். அதனால நீங்க வந்து மறுபடியும் ப்ரீவியஸ் டாஸ்க்லேருந்து அந்த எக்ஸ்ப்ளாய்ட்ட மறுபடியும் ரன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் அதே ஐபில மறுபடியும் ரன் பண்ணேன். எனக்கு வந்து அது வொர்க் ஆகல. அந்த எக்ஸ்ப்ளாய்ட் வந்து ஃபெயில்டுன்னு தான் வந்துச்சு. ஸோ மறுபடியும் நான் மெஷின ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படி தான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ இப்போ நீங்க ரன், கெட் சிஸ்டம் எல்லாமே ரன் பண்ணீங்களா? ஹோம் ஐலாம் ரன் பண்ணீங்களா? ஸோ ஹோம் ஐன்னு ரன் பண்ணா, உங்களுக்கு கண்டிப்பா அந்த மெஷின் நேம் வரும்னு நெனைக்கிறேன். ஓகே, ஹெல்ப் கமாண்ட் இதில என்னென்ன கமாண்ட்லாம் ரன் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஸோ ஹேஷ் டெம்ப், ப்ளே, வெப்கேம். ஓகே, இது வந்து ஆக்சுவலி நான் சொன்னேன்ல C2 ஃப்ரேம்வொர்க் மாரி. ஈவன் இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட் மூலியமா ஒரு ஃபோன்ல ஒரு மலிஷியஸ் ஏபிகே இன்ஸ்டால் பண்ணீங்க அப்டின்னா, உங்களால எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நெனைக்கிறேன், இது மூலியமா. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கேட் கமாண்டு, ஆ ஸோ இதெல்லாம் ஃபைல் சிஸ்டம் கமாண்ட் ரன் பண்ண முடியும். நெட்வொர்க்கிங் கமாண்ட்ஸ், ifconfig, ipconfig இதெல்லாம் ரன் பண்ண முடியும். சிஸ்டம் கமாண்ட்ஸ் ரன் பண்ண முடியும். எனுமரேட்டிங் டெஸ்க்டாப்ஸ், கீபோர்ட், அ கீ லாகர்ஸ், அதெல்லாம் உங்களால ஈவன் கீ ஸ்கேனுமே இருக்கு. கீ ஸ்ட்ரோக்ஸ் என்னென்ன பண்றாங்க, ஸ்க்ரீன் ஷேர் எல்லாமே இது பண்ண முடியும். ஈவன் வெப்கேம் இருந்தா அதுவுமே ரெக்கார்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாரி நெறைய பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, ப்ராசஸ் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மெஷின்ல என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து ரன் ஆகுது அப்டின்னு பார்க்குறோம். பிகாஸ் நம்ம இருக்கிற ப்ராசஸ்லேருந்து ஒரு ப்ராசஸ்க்கு அப்கிரேட் ஆகணும். விச் மீன்ஸ் இந்த வின் லாகின் டாட் exe கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. பிகாஸ் இதுதான் வந்து நம்மளோட லாகின் இதெல்லாம் வந்து
லைக் இந்த WinLogin.exe தான் வந்து இதுதான் பார்த்துக்கும் நம்மளோட அத்தென்டிகேஷன் எல்லாமே, டெஸ்க்டாப் ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே. ஸோ இதுக்கு நம்ம அப்கிரேட் பண்ண ட்ரை பண்ணலாம். லைக் மைக்ரேட் பண்ணலாம். ஸோ அதுதான் இங்க ட்ரையாக்மீலயுமே வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ பிஎஸ் போட்டு செக் பண்ணுங்க. யூ கேன் அப்கிரேட் த ப்ராசஸ் ஐடி அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க வந்து ப்ராசஸ் ஐடிங்கிறது இதுதான் வந்து பிஐடி. ஸோ டைரக்ட்டா நீங்க இந்த பிஐடிக்கு நீங்க அப்கிரேட் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க இந்த நேம் வச்சு கூட அப்கிரேட் பண்ணலாம். ஓகேவா? சில பேர் வந்து இந்த 716 LSM.exe வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஆக்சுவலி டைரக்ட்டா இந்த நேம் பயன்படுத்தி அப்கிரேட் பண்ண போறேன். ஸோ மைக்ரேட்ன்னு குடுத்துட்டு -n அப்படின்னு குடுங்க. ஸோ WinLogin.exe வந்து மைக்ரேட் பண்ண போறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நீங்க இருக்கிற கரண்ட் ப்ராசஸ் ஐடியிலருந்து WinLogin.exeக்கு போகுது. ஸோ நான் சொன்னேன்ல நெறைய பேர் இத பயன்படுத்துனாங்கன்னு. 716 இதுவுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ நமக்கு மைக்ரேஷன் நடந்துருச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்டின்னா, கிராக்கிங் பண்ண போறோம். கிராக்கிங் அப்படிங்கிறது ஹேஷ்டெம் கமாண்ட் நம்மளால பயன்படுத்த முடியும்னு நமக்கு தெரியும் மெட்டாபிரட்டால. ஸோ ஹேஷ்டெம் பயன்படுத்தி இந்த மெஷினோட அம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்புறம் நார்மல் யூசர் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் வந்து ஹேஷ் வேல்யூவா வந்து சேவ் ஆயிருக்கும். எங்க சேவ் ஆயிருக்கும்னா, சாம் அப்படின்ற ஃபோல்டர்ல விண்டோஸ்ல சேவ் ஆயிருக்கும். ஸோ நீங்க வேணா கூகுள்ல போயிட்டு பாருங்க. ஸோ வேர் தி அ ஹேஷ் வேல்யூஸ் ஆர் சேவ்ட் இன் விண்டோஸ்ன்னு குடுங்க. அதோட ஃபுல் பாத் வரும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, சாமோட இந்த என்டிஎல்எம் ஹேஷஸ்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. சாம் டேட்டாபேஸ் இது எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுன்னு சொல்றாங்க. நான் டைரக்டாவே சாம் என்டிஎல்எம் ஹேஷ் பாத் அப்படின்னு குடுக்குறேன் இன் விண்டோஸ். ஓகே இதுதான். இந்த சிஸ்டம் ரூட், சிஸ்டம் 32 கான்ஃபிகர் சாம். ஸோ இதில தான் வந்து நீங்க கிரியேட் பண்ற அக்கவுண்ட்ஸ்லாம் வந்து இதில தான் வந்து ஹேஷ் வேல்யூவா வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா? என்டிஎல்எம் ஹேஷா வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ப்ளூ மெஷின்ல வந்து ஹேஷ் டம்ப் வந்து டைப் பண்ணி இதோட ஹேஷஸ்லாம் வந்து எடுக்க போறோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். இதுல வந்து 3 யூசர்ஸ் தான் இருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர், கெஸ்ட் அப்புறம் ஜான் அப்படின்னு. ஸோ இந்த ஹேஷ்லாம் வந்து நீங்க தனியா எடுத்து வச்சுக்கோங்க நோட்பேட்ல. ஸோ நான் இங்க என்ன பண்றேன்னா, மவுஸ் பேட் பயன்படுத்தி ஒரு ஹேஷஸ் hash.txt அப்படின்ற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உங்களுக்கு கிடைச்ச ஹேஷ்லாம் வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்க ஜான் த ரைபர் பயன்படுத்தலாம். இல்ல ஹேஷ்கேட் பயன்படுத்தலாம். இத பயன்படுத்தி நீங்க என்ன சொல்றது? இந்த ஹேஷஸ் எல்லாம் வந்து நீங்க கிராக் பண்ணலாம். மேபி இது வந்து ஒரு Windows 7 இது வந்து ஓல்டர் மெஷின்னால மேபி என்கிரிப்ஷன் வந்து ப்ராப்பரா இருக்காது. லைக் ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் இத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வேர்ட் லிஸ்ட் பயன்படுத்தி நீங்க கிராக் பண்ணலாம். ஸோ இதில நான் என்ன வேர்ட் லிஸ்ட் யூஸ் பண்ண போறோம் அப்டின்னா, அ ஜான் த ரைபர் செக் லிஸ்ட்ல இருக்க ஓகே. நம்ம ராக்கிவே பயன்படுத்தலாம். அதில தான் நெறைய பாஸ்வேர்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஜான் hash.txt நான் ஹேஷ் ஃபைல் வச்சிருக்கிற ஃபைலு. ஓகேங்களா? அப்புறம் வேர்ட் லிஸ்ட் வந்து ராக்கி அப்படின்னு பயன்படுத்துறேன். ஓகே. எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்ஸும் வரல. வேணா நம்ம ஜஸ்ட் ஜான் அப்படின்னு போட்டு ட்ரை பண்ணலாமே. ஓகே. நமக்கு ஜான் கெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்னு இருக்கு. பட் அவங்களோட பாஸ்வேர்ட்ஸ் எதுவுமே வரல. மேபி என்ன பண்ணலாம்? ஸோ ஹேஷ் வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துட்டு கூகுள் பண்ணி பார்க்கலாமா? மேபி இதுதான் இந்த ஹேஷ் வேல்யூன்னு நெனைக்கிறேன். அட்மினிஸ்ட்ரேட்டரோடது ஒவ்வொரு வேல்யூவா கிராக் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதில போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஹேஷ்லாம் வந்து எந்த ஹேஷ் ஐடென்டிஃபையர் பயன்படுத்தி இது என்ன டைப் ஆஃப் ஹேஷ்ன்னு கண்டுபிடிக்கலாம். மேபி இது மோஸ்ட்லி விண்டோஸ்னால என்டிஎல்எம் ஹேஷ் தான் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இதில நம்ம போட்டு பார்க்கலாம். லைக் இந்த ஹேஷ் வந்து எடுத்துக்குதான்னு, கிராக் ஸ்டேஷன்ல கிராக் பண்ண முடியுமான்னு. ஸோ கிராக் ஸ்டேஷனுங்கிறது அ இதில இவங்களுக்குன்னு ஒரு டிபி இருக்கும். ஸோ நீங்க குடுக்குற ஹேஷ் வேல்யூ வந்து பிளெயின் டெக்ஸ்ட்டா மாத்தி தருவாங்க. லைக் இந்த ஹேஷ் எந்த டெக்ஸ்ட் கூட மேட்ச் ஆகுதோ அது உங்களுக்கு எடுத்து தருவாங்க. அதுதான். ஸோ எல்லா லைக் இப்போ உள்ள அப்டேட்டட் ஹேஷஸ் எதுவும் இருக்காது. ஸோ பழைய அல்காரிதம் அந்த மாரி ஒரு என்கிரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களால எடுக்க முடியும். ஓகே. இங்க ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல் அப்படின்னு இருக்கு. ஓகே. கெஸ்ட் அக்கவுண்ட்
மேபி இந்த ஐடி கிடையாது. இதுதான் ஆக்சுவலி ஹேஷு. ஸோ ஜான் அப்படின்ற யூசரோட ஹேஷ் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். கிராக் குடுத்து பாருங்க. யாஹ்! ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். டைப் ஆஃப் த ஹேஷ் வந்து என்டிஎல்எம். அப்புறம் அவரோட பாஸ் வந்து ஆல்கிஎஃப்என்ஏ அப்படின்னு இருக்கு. ஸோ இத நம்ம நோட்பேட்ல எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஜானோட பாஸ்வேர்ட் வந்து இது. ஓகேவா? பேக் டூ ட்ராக் மீ இதுல வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அ நான் டிஃபால்ட் யூசர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ ஜான் தான் வந்து நான் டிஃபால்ட் யூசர். பிகாஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து அந்த மெஷின கிரியேட் பண்ணவங்க ஆர் மெயின்டெயின் பண்றவங்க. ஸோ அது என்ன பாஸ்வேர்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ பாஸ்வேர்ட் வந்து நான் இங்க குடுக்குறேன். உங்களால கிராக் பண்ண முடிஞ்சது. இப்போ அந்த மெஷினுக்குள்ளார நம்மளால போக முடியும். ஆ லைக் நம்ம இதுவரைக்கும் பெர்சிஸ்டென்ட் ஷெல் எடுத்துட்டோம். ஈவன் தோ நீங்க பெர்சிஸ்டென்ட் ஷெல் எடுத்துட்டாலும், அந்த யூசரோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுக்குள்ள லாகின் பண்ணணும்னா, ஜஸ்ட் நீங்க ஆர்டிபி போர்ட் ஓப்பன்ல இருக்கிறதுனால டைரக்ட்டா நீங்க லாகின் பண்ணலாம். அந்த யூசர் வந்து அந்த பாஸ்வேர்ட மாத்துற வரைக்கும் நீங்க இந்த கிரெடென்ஷியல்ஸ பயன்படுத்தி பெர்சிஸ்டென்ட்டா பயன்படுத்தலாம். யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, சில ஃபிளாக்ஸ்லாம் வந்து குடுத்துருக்கோம். அந்த ஃபிளாக்ஸ்லாம் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப நம்ம மெட்டாபிரேட்டர் செஷனுக்கே மறுபடியும் போலாம். இதுல வந்து நம்ம அ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லினக்ஸ்ல வந்து ஃபைண்ட் கமாண்ட் பயன்படுத்துவோம்ல, அது மாரி இதுல சர்ச் கமாண்ட் பயன்படுத்தலாம். ஸோ சர்ச்ன்னு குடுங்க. ஸோ சர்ச் இத எப்படி யூஸ் பண்றதுன்னா, சர்ச் ஹைஃபன் எஃப் எப்படி பயன்படுத்தணும். ஸோ சர்ச் ஹைஃபன் எஃப்ன்னு போட்டுட்டு, நமக்கு வந்து ஃபிளாக் தானே வேணும். எத்தன ஃபிளாக் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ஃபிளாக் கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்க ஒவ்வொன்னா நீங்க உள்ளார போயிட்டு செக் பண்றதுக்கு மொத்தமா நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபிளாக் அ ஸ்டார் பிகாஸ் ஃபிளாக் 1, 2, 3ன்னு கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நான் ஃபிளாக் ஸ்டார் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இந்த ஃபிளாக் எந்தெந்த டைரக்டரில இருக்குன்னு உங்களுக்கு எடுத்து குடுத்துரும். ஸோ இது செக் பண்றதுனால கொஞ்சம் டைம் ஆகுது. வில் வெயிட் ஃபார் அ மினிட். யாஹ்! ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபிளாக் இருக்கு. ஃபிளாக் 1, ஃபிளாக் 2, ஃபிளாக் 3 எங்கெங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதுலருந்து நம்மளால சிடி பயன்படுத்த முடியும். இந்த இத முதல்ல ஒரு நோட்பேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபிளாக் 1க்கு போலாம். எங்க இருக்கு அப்டின்னா, சிடில சி டைரக்டரிக்குள்ளாரயே இருக்கு. ஓகே. இங்க நீங்க மாத்த முடியாது. நீங்க டைரக்ட்டா ஷெல்லுன்னு குடுத்துட்டு உள்ளார போலாம். இப்போ நீங்க சிடி குடுங்க. பிகாஸ் மெட்டாபெட்டால சில கமாண்ட்ஸ் அவங்க குடுத்துருக்க கமாண்ட் மட்டும் தான் ரன் பண்ண முடியும். ஓகே. இங்க ஏன் நம்மளால போ முடியல அப்டின்னா, சி கேப்பிட்டல்ல இருக்கணும். உப்ஸ். ஓகே. ஸோ இதுல டிஐஆர்ன்னு குடுங்க. ஃபிளாக் டாட் டிஎக்ஸ்டி இருக்கா? அத நீங்க டைப் அப்டின்ற கமாண்ட் மூலியமா அத நீங்க பார்க்க முடியும். ஓகே. ஃபிளாக் நேம் தப்பா குடுத்துட்டேன். ஃபிளாக் 1 டாட் டிஎக்ஸ்டி அப்டின்னு குடுக்கணும். ஸோ இதுதான் அந்த ஃபிளாக். ஃபிளாக் 1 வந்து அக்சஸ் டூ த மெஷின் அப்படின்னு இருக்கு. மேபி நம்ம அந்த மெஷின் ஷெல் எடுத்த அப்புறமே இந்த அவங்க டைரக்டரியில போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்த 2 ஃபிளாக் வந்து எங்க இருக்குன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ டைரக்ட்டா இந்த டைரக்டரிக்குள்ள போங்க. சி விண்டோஸ் சிஸ்டம் 32ல இருக்கு. ஸோ இந்த சிஸ்டம் 32 வந்து உங்களோட டைரக்ட்டா நார்மல் யூசரால அக்சஸ் பண்ண முடியாது. பட் நீங்க அந்த ஜான் யூசர்ஸ் அண்ட் சி டிரைவ வந்து எந்த யூசர் கெஸ்ட் யூசர் ஆர் ஜான் யூசர் மூலியமாவும் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃபிளாக் 2 இப்ப நீங்க அக்சஸ் பண்ண பாருங்க. சிடி பயன்படுத்தி சி கோலன் ஓப்ஸ் சாரி கைஸ். சிடி கோலன் பேக் ஸ்லாஷ் பயன்படுத்தி இந்த பர்ட்டிகுலர் பாத்த குடுங்க. ஓகே டைரக்டரி இன்வாலிட். பிகாஸ் நம்ம டபுள் ஸ்லாஷ் குடுத்துட்டோம்னு நெனைக்கிறேன். அதுதான் வேற எதுவும் இல்ல. சிங்கிள் ஸ்லாஷ் இங்க இருக்கு. ஓகே நான் டைரக்டரின்னு அந்த ஃபைல் நேம குடுத்துட்டேன் கைஸ். சாரி. இன்னைக்கு ரொம்ப ரோலிங் ஆகுற மாரியே தெரியுது. ஓகே. ஃபிளாக தூக்கிட்டு என்டர் குடுங்க. போகுதான்னு பார்ப்போம். போயிடுச்சு. dir குடுங்க. இப்ப டைப் கமாண்ட் பயன்படுத்தி flag 2.txt. ஸோ இந்த ஃபைல்ல என்ன இருக்குன்னா, சாம் டேட்டாபேஸ் எலிவேட்டட். ஸோ இதுக்குள்ளார தான் அந்த சாம் ஹாஷ் வேல்யூஸ்லாம் இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஸோ இதை நீங்க சப்மிட் பண்ணிக்கோங்க. ஃபிளாக் 3 எங்க இருக்கு அப்டின்னா, அதுக்கான எக்ஸாக்ட் லொகேஷன் குடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபிளாக் 3 வந்து ஜானுடைய
ஹோம் டைரக்டரியில இருக்கு. ஸோ சிடி ஸ்லாஷ் யூசர்ஸ் அப்படின்னு குடுத்துக்கோங்க. டிஆர் குடுத்தீங்கன்னா, சிடி குடுத்து நீங்க டைரக்ட்டா உள்ளார போலாம். ஜான் டிஏஆர். ஓகே. அவரோட டெஸ்க்டாப்ல இருக்கா? டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கு. ஓகே. டாக்குமெண்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி. ஆக்சுவலி இதுல வந்து ஆட்டோ கம்ப்ளீட் ஆகும். அது இப்போ நம்ம லினக்ஸ் மெஷின்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, ஆட்டோ கம்ப்ளீட் ஆகும்ல. அந்த ஷெல் எடுத்த அப்புறமே. அந்த மாரி எதுவும் ஆக மாட்டேங்குது. ஸோ அது எப்படி ப்ராப்பரா பண்ணணும்னு தெரியல எனக்கும். பிகாஸ் நம்ம அதில பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் பயன்படுத்தி அத என்ன சொல்றது? அப்கிரேட் பண்ணுவோம்ல அந்த ஷெல்ல. ஸோ அந்த மாரி இதில விண்டோஸ்ல எதுவும் பண்ண முடியாதா என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நம்ம முடிச்சுட்டோம். ப்ளூ ரூமு, ஷோ அவார்ட் பேட்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பேட்ஜ் தருவாங்கன்னு நெனைக்கிறேன் ப்ளூவுக்கு. அதுதான். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் காய்ஸ். நம்ப இப்போ இந்த மெஷின வந்து அம் என்னென்ன பண்ணோம்னு ஒரு ரீகேப் பார்க்கலாம் சின்னதா. ஸோ இதில வந்து ஃபர்ஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணோம். ரெக்கார்ட் பண்ணி என்மாப் ஸ்கேன் பயன்படுத்தி ஆ லைக் என்னென்ன போர்ட்ஸ்லாம் ஓப்பன்ல இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஆர்பிசி, நெட்பயாஸ், எஸ்எம்பி போர்ட்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன்ல இருந்தது. ஸோ எஸ்எம்பில ஏதாவது ஷேர்ஸ் இருக்கா? இல்ல வேற ஏதாவது எனுமரேட் பண்ண முடியுமான்னு பார்த்தோம். என்எம் ஃபார் லினக்ஸ் பயன்படுத்தி. ஸோ அதில வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து நல் பைட்ஸ் நல் கேரக்டர்ஸ் வந்து அலோவ்ல இருந்தது. அதனால நம்மளால ஷேர்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடிஞ்சது. பட் அதில நமக்கு யூஸ்ஃபுல்லான ஷேர் எதுவுமே இல்ல. நெக்ஸ்ட் வந்து என்மேப்ல வந்து வல்னரபிலிட்டி ஸ்கேன் நம்ம யூஸ் பண்ணோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, MS17010 அப்படின்ற ஒரு வல்னரபிலிட்டிக்கு வந்து இந்த பர்ட்டிகுலர் மெஷின் வந்து வல்னரபிள் அப்படின்னு இருந்தது. விச் மீன்ஸ் ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன். அதுக்கான சிவியுமே நம்ம பார்த்தோம். ஈவன் நம்ம எக்ஸ்ப்ளாய்டிவ்லயுமே வந்து போய் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஒரு ஹோம் ஒர்க்கா எடுத்துட்டு இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ வந்து இதே மெஷின்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? அம் அதுக்கப்புறம் நம்ம அந்த எக்ஸ்ப்ளாய்ட்ட பயன்படுத்தின அப்புறம் நமக்கு டைரக்ட்டாவே ஷெல் கிடைச்சுச்சு. என்ன ஷெல்லுன்னு பார்த்தீங்கன்னா, என்டி அத்தாரிட்டி சிஸ்டம் ஷெல் விச் மீன்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் பிரிவிலேஜ் கிடைச்சுச்சு. ஸோ நம்ம ஷெல்லுலேருந்து மெட்டாபிரட்டாரா மாத்தணும். மெட்டாபிரசேஷனா மாத்துறதுக்கு சில ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வந்து பயன்படுத்தணும். மாடியூலா பயன்படுத்தணும் மெட்டாஸ்ப்ளாய்ட்ல. ஸோ அதெல்லாம் பயன்படுத்தி அதில வந்து பார்த்தீங்கன்னா, செஷன் ஐடிய வந்து செட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த செஷன் ஐடியிலேருந்து அ லைக் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சுச்சு. லைக் ஹேஷ் டம்ப் பயன்படுத்தணும். ஹேஷ் டம்ப்ல எல்லா யூசரோட ஹேஷஸ்லாம் நம்மளால டம்ப் பண்ண முடிஞ்சது. அப்புறம் நம்ம ஜான் த ரைபில ட்ரை பண்ணோம். வொர்க் ஆகல. மேபி நான் ஹேஷ் கேட் பயன்படுத்திக்கலாம். ஆ அதுக்கப்புறம் நான் கிராக் ஸ்டேஷன்ல போயிட்டு அந்த ஒவ்வொரு யூசரோட ஹேஷ்லாம் நம்ம குடுத்து பார்த்தோம். அதுல வந்து ஜான் அப்படின்ற ஒரு யூசரோட ஹேஷ் வந்து ஆக்சுவல் பாஸ்வேர்ட் வந்து கிடைச்சுச்சு. ஸோ, அதையுமே நம்ம வந்து குடுத்து பார்த்தோம். கிராக்கிங்ல. அப்புறம் சில ஹிட்டன் ஃபிளாக்ஸ் மாரி வச்சிருந்தாங்க. பிகாஸ் சின்ஸ் இட்ஸ் சிடிஎஃப். ஸோ, அவங்க வந்து சில ஃபிளாக்ஸ்லாம் வந்து ஹைட் பண்ணி வச்சிருந்தாங்க. நம்ம ஈவன் மெட்டாபிரட்டர்லயே வந்து சர்ச் கமாண்ட் யூஸ் பண்ணி ஃபிளாக்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம். ஸோ, அதுக்கான பாத் அதெல்லாம் எடுத்தோம். ஸோ, ஒவ்வொரு ஃபிளாகையுமே வந்து நம்ம ரீட் பண்ணி பார்த்தோம். ஓகேவா? இவ்வளவுதான். இது வந்து ஒரு அ ரொம்ப ஈஸியான மிஷன் தான். டஃப்லாம் கிடையாது. ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி தான். பிகாஸ் மெயினா இதுல நம்ம கத்துக்க வேண்டியது எட்டர்னல் ப்ளூவ எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது அப்படின்னு தான். ஓகேவா? எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அதோட ஹேஷஸ டம்ப் பண்ணி, அந்த மெஷினே கம்ப்ளீட்டா காம்ப்ரமைஸ் பண்றது, பெர்சிஸ்டன்ட்ட எடுத்துட்டு வரது தான். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? இதே மாரி ஒரு நல்ல ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம் அடுத்து. ஸ்டே டியூன் கைஸ். பாய்.